அரசியல் களத்தில் வேரூன்றிய திருமதி கோகுல இந்திரா அவர்களின் அரசியல் பயணம், துரித வளர்ச்சி, திடீர் பின்னடைவு மற்றும் மீண்டு வரும் அசைக்க முடியாத உறுதி ஆகியவை உணர்ச்சி பூர்வமான கதையாகும். 1966 பிறந்த கோகுல இந்திரா அவர்கள் முதலில் அறிவு சார்ந்த கண்டிப்புடன் தனது வாழ்க்கையை தொடங்கினார். உடனடி அரசியல் ஈடுபாட்டை தவிர்த்து மதுரை சட்டக்கல்லூரியில் பிஎல் பட்டம் பெற்று வலுவான ஒரு தொழில்முறை அடித்தளத்தை பெறுவதில் கவனம் செலுத்தினார். அவர் ஒரு வழக்கறிஞராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். இந்த தொழில் கூர்மையான வாதத்திறனையும் நுணுக்கமான தயாரிப்பையும் கோருவதாகும். இந்த சட்ட பின்னணி பின்னர் பொது நிர்வாகத்தில் MA மூலம் கூடுதலாக வலுப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் சிக்கலான அதிகார மையங்களில் பயணிக்க தேவையான அமைப்பை பற்றிய புரிதலை அவருக்கு வழங்கியது. அரசியல் பிரவேசமும் அசுர வளர்ச்சியும், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை மீதான இந்திராவின் அர்ப்பணிப்பு மாநிலத்தின் அரசியல் உயர் அடுக்குகளுக்குள் அவருக்கு வழியை திறந்தது. இவருடைய படம் அப்புறம் அம்மாவை படம், அதுதான் ஒரு பெரிய, அப்போ இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டர். அந்த தமுக்கம் அந்த ஏரியாவில் நின்று ஒரு அப்பாவியாக கூட்டத்தோட குடும்பம் இடிச்சிட்டு நின்று பார்க்கும்பொழுது அப்படியே அவங்க அந்த ஓப்பன் இதில் புரட்சி தலைவர், அந்த ஒரு பாலிட்டிக்ஸ் புரட்சி தலைவரை பார்த்தது அந்த பாடல். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புத்தகங்கள் மூலமாக ஒரு குழந்தை பிறந்த முதல் ஒரு பெரியவர் இறப்பு வரை என்ன வேண்டுமோ அத்தனையையும் அரசு திட்டங்களாக ஒவ்வொரு வீட்டிலும் குடியிருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவரது இந்த அர்ப்பணிப்பு முதலில் மக்களவை உறுப்பினர் பதவி மூலம் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு தேசிய வெளிப்பாட்டை கொடுத்தது. 2011 சட்டமன்ற தேர்தலில் அவர் புகழ்பெற்ற அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிட்ட போதுதான் உண்மையான திருப்புமுனை ஏற்பட்டது. பெரும் ஆதரவு அலையில் போட்டியிட்ட அவர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றார். அவரது வெற்றி உடனடியாக கட்சி தலைமையால் அங்கீகரிக்கப்பட்டு மாநில அமைச்சரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக அவரை விரைவாக நியமிக்கப்பட்டார். அமைச்சரவை பிரச்சனை இருப்பினும் அவரது பதவிக்காலம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் கீழ் அமைச்சரவை அரசியலின் நிலையற்ற தன்மையால் குறிக்கப்பட்டது. 2013 பிப்ரவரியில் ஒரு திடீர் அமைச்சரவை மாற்றத்தின் போது கோகுல இந்திரா அவர்கள் திடீரென அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார். இது இந்த காலகட்டத்தின் பொதுவான ஆனால் அதிர்ச்சியூட்டும் ஒரு நிகழ்வாகும். இதற்கு பெரும்பாலும் குறைந்த செயல்திறன் அல்லது மாறுபடும் உள் இயக்கவியல் போன்றவை காரணமாக யூகிக்கப்பட்டன. இந்த குறுகிய கால அரசியல் நிச்சயமற்ற நிலை முடிவுக்கு வந்தது. கட்சிக்கு தனது முழு விசுவாசத்தை நிரூபித்தும் தனது தொடர்ச்சியான மதிப்பை நிரூபித்தும் அவர் 2014 மே மாதம் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டார். இந்த முறை அவர் முக்கியமான கைத்தறி மற்றும் துணி நூல் துறை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் அவர் கொந்தளிப்பான நீரோட்டங்களை வெற்றிகரமாக வழிநடத்தி நிர்வாக மேசையில் தனது நிலையை மீட்டெடுத்தார். தற்போதைய நிலை அவர் அமைச்சராக வெற்றிகரமாக இருந்த போதிலும் அடுத்தடுத்த தேர்தல்களில் தேர்தல் அலை மாறியது. 2016 மற்றும் 2021 ஆகிய 2 தேர்தல்களிலும் அவர் தனது போட்டியாளரான திமுகவை சேர்ந்த MK மோகன் அவர்களிடம் அண்ணாநகர் தொகுதியை இழந்தார். இன்று கோகுல இந்திரா அவர்கள் அஇஅதிமுகவில் ஒரு முக்கிய மற்றும் வெளிப்படையான நபராக தொடர்கிறார். அவர் இப்போது சட்டமன்றம் அல்லது அமைச்சர் பதவிகளில் இல்லாவிட்டாலும் அமைப்பு செயலாளராகவும் மற்றும் கட்சியின் மகளிர் பிரிவில் ஒரு முக்கியமான தலைவராகவும் சேவை செய்வதன் மூலம் அவரது செல்வாக்கு நிலைத்திருக்கிறது. அவர் சென்னையில் கட்சிக்கு ஒரு முன்னணி குரலாக தொடர்ந்து இருக்கிறார். அரசியல் போராட்டங்களுக்கு தீவிரமாக தலைமை தாங்குவதுடன் நடப்பு விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவித்து வருகிறார். இது அவரது அரசியல் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை என்பதை நிரூபிக்கிறது. அஇஅதிமுக கட்சிக்குள் இருக்கும் உட்பூசலால் கோகுல இந்திரா அவர்களுக்கு 2026 தேர்தல்களில் திருப்தியின்மை ஏற்படலாம். கடந்த சில ஆண்டுகளாக கோகுல இந்திரா அவர்கள் கட்சிக்குள் ஒதுக்கப்பட்டுள்ளார். இது 2018 நடைபெற்ற
திரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் காட்டப்பட்டுள்ளது. போகலை. அந்த டைமில் நான் ஆக்சுவலாக எங்களுக்கு எல்லாத்துக்குமே முதலே சொல்லிட்டாங்க, சீட்டு வந்து ஃப்ரண்ட் ரோவில் நேம் ஓட்டி எல்லாமே. நான் வந்து அந்த பொக்கே சிஎம் அண்ட் சென்னைங்கிறதுனால டெப்டி சிஎம் கொடுத்துட்டு திரும்பி வரும்பொழுது பார்த்தா எல்லாம் ஆக்குப்பை ஆகிடுச்சு, எல்லா சீட்டுமே ஆக்குப்பை ஆகிடுச்சு. அப்போ நான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். சிஎம்ஐ பார்த்துட்டோம், உங்களை பார்த்துட்டோம், நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு சில போனதை தவிர மேடையில் நான் வந்து ஐ நாட் ஹோல்டிங் கவர்மெண்ட் இல்லைங்கிறதுனால எங்கே எனக்கு சீட்டுங்கிறது எனக்கு போச்சு. மேலும் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கோகுல இந்திரா அவர்கள் அஇஅதிமுக தலைமை மீதுள்ள தனது கடுமையான அதிருப்தியை வெளிப்படையாக காட்டியுள்ளார். எங்களுடைய குடும்பத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல்ல இருந்து வந்த ஒரு ஆள். அது ஒற்றுமை என்பது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக இருக்கணும். நேர்மை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கணும். என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிடுறதுக்கு பயப்படுறது, ஃபோட்டோ போடுறது, பேனரில் போடுறதுல பயப்படுறது, கோகுல இந்திரான்றது போடுறதுல பயப்படுறது. இதை தவிர இந்த தொகுதியிலேயோ இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட அண்ணா நகரில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேலையிலையோ நம்ம மூக்க நுழைச்சு குழப்பம் ஒன்று வரக்கூடாது, இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப 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 டீசெண்டாக ஒதுங்கிக்கிட்டேன். 3 மாதங்களுக்கு முன் அவர் திமுகவில் சேரலாம் என்ற ஒரு செய்தி ஊடகங்களில் பேசப்பட்டு வந்தது. கோகுல இந்திராவால் இந்த சூழ்நிலையை மாற்றியமைக்கக்கூடியதாகவும் உள்ளது. 2026 தேர்தலில் கோகுல இந்திரா அவர்களுக்கு வேட்பாளர் பட்டியலில் அவரது பெயர் சேர்க்கப்படாவிட்டால் அவர் திமுகவில் சேருவாரா அல்லது சுயேட்சை வேட்பாளராக அண்ணா நகர் தொகுதியில் போட்டியிடுவாரா? தேர்தல் நேரத்தில் ஆண்டவன் முடிவு செய்ய போகின்றார் யார் வேட்பாளர் என்பதை.